Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபுல் போர்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா. பேஜ் நம்பர், அதாவது யூனிட் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து 1 மார்க்கை ஃபுல்லாக தரோவாக பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க்கில் வந்து 15 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா. 1 மார்க்ஸில் 15 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு 5 மார்க்ஸோ இல்லை 8 மார்க்ஸ்லையோ நியர்லி, அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2, மேட்ச் த ஃபாலோயிங் 5, இந்த மாதிரி 8 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. 1 மார்க்லேருந்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ 15 + 5 20 அண்ட் தென் கிவ் ரீசன். அடுத்தது டிஸ்டிங்விஷ், டிஃப்ரென்ஷியேட் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது அதில் ஒரு 10 மார்க் வரும். 15, 20 and then 10, 30 மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணலாம். 100ல் 30 மார்க்ஸ் வந்து 1 மார்க்கு கிவ் ரீசன் டிஸ்டிங்விஷ் வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது மேப்க்கு வாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க், ஸோ 40 மார்க். ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60 கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் எந்த தப்புமே வரக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து 1 மார்க் தரோவாக படிச்சுக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின். அண்ட் தென் தேர்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே, செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தி டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், பாட்ரி அண்ட் மெட்டல் டூல்ஸ் ஆர் கன்சிடர்ட் அ லேண்ட்மார்க் இன் த லைஃப் ஆஃப் மெகாலித்திக் பீரியட். சப்ஸ்டான்ஷியேட். தென் செகண்ட், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த். எலுசிடேட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர். செகண்ட் யூனிட் 2 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ். பேஜ் நம்பர் 30. 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் ஒன், ஸ்டேட் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஜிகுராட்ஸ். ஹம்முராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட். எக்ஸ்பிளைன். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 6th ரோமன் லெட்டர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணது இம்பார்ட்டன்ட். டிக் போட்டிருக்கிறது, கிராஸ் மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரெஃப்ளெக்டட் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் லிட்ரேச்சர். அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் ஒன், ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 3 ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49ல் 1 மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. டிஸ்கஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின்ஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ் இருக்கு இல்லையா, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் brought glory to ancient தமிழகம். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் இன் சப்போர்ட். அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் contribute to their economy. Unit 4 intellectual awakening and socio-political changes. பேஜ் நம்பர் 64ல் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன், எலாபரேட் த டேர்ம் த்ரீ ரத்னாஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் டஸ் த எடிக்ட் ஆஃப் கலிங்கா கன்வே. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன், ஹைலைட் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை அசோகா டு ஸ்ப்ரெட் புத்திசம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபாலோயிங் த டீட்டெயில், இது வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், டிஸ்கஸ் த 5 கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷியஸ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். யூனிட் 5 த கிளாசிக்கல் வேர்ல்டு. பேஜ் நம்பர் 75ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், attempt an account of slavery in Rome. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைலைட் த மெயின் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின். தென் ஃபிஃப்த் ஒன், ரைட் அபவுட் செயின்ட் சோஃபியா கெத்தட்ரால். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அண்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எதுவுமே கேட்கல, பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யூனிட் 6 த மிடில் ஏஜஸ் இருக்கு இல்லையா, இந்த லெசனில் பேஜ் நம்பர் 86
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. த கிரேட் வால் ஆஃப் சைனா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து இம்பேக்ட் ஆஃப் க்ரூசேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட் வால் ஆஃப் சைனா பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் க்ரூசேட்ஸ் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இதில் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன், ஹூ வேர் த மங்கோல்ஸ், ஹவு டிட் தே ரூல் சைனா இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். Unit 7, State and Society in Medieval India from the Cholas to Mughals இருக்கு இல்லையா, அதுக்கு பேஜ் நம்பர் 100 அந்த லெசனோட 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் வந்து ரைட் அபவுட் த மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸ் ஆஃப் மாலிக் கஃபூர், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தென் வாட் வேர் த ஃபேக்டர்ஸ் விச் ஃபெசிலிட்டேட்டட் அர்பனைசேஷன், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் செரிகல்ச்சர், இதுவும் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில். செகண்ட், எக்ஸ்பிளைன் த கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இன் மிடிவல் இந்தியா, வந்து important question. அடுத்து Chola period was a enterprising period in the history of Tamil Nadu, elucidate, இது வந்து previous year annual question. Unit 8, the beginning of the modern age, page number 111 இதில் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி. அதில் செகண்ட் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் ரெனைசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தென் ஃபோர்த் ஒன், ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் கவுண்டர் ரீஃபர்மேஷன் இருக்குல்ல, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாமைன் த அவுட்கம் ஆஃப் த ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்கு இல்லையா, இது டீட்டெயிலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மேப் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதை நான் ஜஸ்ட் எழுதியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மேப் கொடுத்துட்டு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் கேட்டிருக்காங்க. அடுத்து 1 எர்த்குவாக் ஜோன் கேட்டிருக்காங்க, 1 ஆக்டிவ் வால்கேனோ, அண்ட் தென் ஹிமாலயாஸ், 1 டெல்டா ரீஜியன், 1 ஹாட் டெசர்ட், 1 கோல்ட் டெசர்ட், மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச். ஸோ இது வரைக்கும் நீங்கள் 8 பிளேசஸ்ன்ற மாதிரி கொடுத்து வேர்ல்டு மேப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ் இருக்கிறதுனால நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து யூனிட் 9, த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், இந்த லெசனில் பேஜ் நம்பர் 127 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 128ல் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லியில். செகண்ட், வாட் டு யூ நோ அபவுட் த குவாக்கர்ஸ், அது இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த போஸ்டன் டீ பார்ட்டி, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அட்டெம்ப்ட் அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் செப்டம்பர் மசாக்ரேஸ், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் ஆஃப் 3 estates of France, வாட் வாஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் த ஸ்டார்மிங் ஆஃப் பாஸ்டைல் prison, வாட் வேர் த டாக்ஸஸ் த peasants had to pay in France on the eve of revolution. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், டாக்ஸேஷன் வித்வுட் ரெப்ரசன்டேஷன் லெட் டு தி அவுட் பிரேக் ஆஃப் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், எக்ஸ்பிளைன், இது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பிலாசபர்ஸ் டு த ரெவல்யூஷன் ஆஃப் 1789, வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின். யூனிட் 10, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பேஜ் நம்பர் 140ல் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா, செகண்ட், அக்கவுண்ட் ஃபார் அர்பனைசேஷன் இன் இங்கிலாந்து. அடுத்து தேர்ட் ஒன், அட்டெம்ப்ட் அ நோட் ஆன் ஹே மார்க்கெட் மசாக்ரி, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபோர்த் ஒன், வாட் டு யூ நோ ஆஃப் லூயிஸ் ரெனால்ட், இம்பார்ட்டன்ட். ஹைலைட் எனி 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட். டீட்டெயில், ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன், வாட் வேர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா, இது ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து யூனிட் 11, கொலோனியலிசம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 152ல் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். அடுத்து தேர்ட் ஒன், ஸ்டேட் த 3 phases in the colonialization of Indian economy. தென் ஃபோர்த் ஒன், கர்னல் பெனிக்விக் இல்லையா, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் த எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டீட்டெயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு காஷ்மீர் என்னென்ன பிளேசஸ் கேட்டிருந்தாங்கன்னா, காஷ்மீர், சிந்த், பெங்கால், தேவகிரி, மதுரை. தென் இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் வேர்ல்டு மேப்பில் கொடுத்துட்டு பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், ஈக்வெட்டார், கல்ஃப் ஸ்ட்ரீம், பிரேசில் கரண்ட், ஆஃப்ரிக்கா, மொசம்பிக் கரண்ட். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. யூனிட் 1, ஜியோகிரஃபி, லித்தோஸ்பியர் 1, எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ், பேஜ் நம்பர் 165ல் இருக்க 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இன் ப்ரீஃபில், ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தென் செகண்ட், மென்ஷன் த லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இருக்கு இல்லையா, அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வாட் இஸ் சுனாமி, இது 2 ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த சீஸ்மிக் வேவ்ஸ் அண்ட் mention its types
types important question. Write about the Pacific ring of fire வந்து important question. Give reasons for the following. இது பார்த்தீங்கன்னா igneous rocks are also called primary rocks or mother rocks. இது important question. சரிங்களா? previous yearலயும் கேட்டிருக்காங்க, important questionும் கூட. distinguish between இதுல இருந்து எதுவும் கேட்கல, பட் important இதுல இருந்து கேட்கலாம். ஏன்னா கண்டிப்பா give reasonும் கேட்கறாங்க, distinguishும் கேட்கறாங்க. அதனால இதை படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தானே இருக்கும் எல்லா லெசன்லயும் ஜியோகிராஃபில. அதனால ஆன்சர்ஸ் என்ன paragraph பார்த்தீங்கன்னா first one describe the structure of the earth கேட்டிருக்காங்க previous year annualல. அடுத்து how are volcanoes classified based on the periodicity of their eruption வந்து important question. fourth one explain the effects of volcanoes இருக்கு இல்லையா, இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. மேப் ஸ்கில்ல வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் கேட்டிருந்தாங்க, ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ் ரேஞ்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ 1 மார்க் பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ், இது கம்பல்சரி பார்த்துக்கோங்க. யூனிட் 2 லித்தோஸ்பியர் 2 எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசனில் 178ல் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டு ப்ரீஃபில் வந்து டிஃபைன் வெதரிங் இம்பார்ட்டன்ட். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எந்த 2 மார்க்ஸும் உங்களுக்கு கேட்கல, பட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லிடுறேன். டிஃபைன் வெதரிங் இது இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ மீன் பை பயாலஜிக்கல் வெதரிங்? மென்ஷன் த 3 courses of a river with any 2 landforms associated to each course. What are oxbow lakes? Fourth one. Sixth, list out any 4 karst topographical areas around areas found in India. அடுத்தது what do you mean by a hanging valley? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மேபி இதில் டெஃபினேஷன் மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? டிஃபைன் மொரைன், ட்ரம்லின், எஸ்கர், இது வரைக்கும். அடுத்து கிவ் ரீசன்ஸ், இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. 3 கொஸ்டினும் கிவ் ரீசன்ஸ் பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்விஷில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் வெதரிங் அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதில் மற்ற 6மே பார்த்துக்கோங்க. பேராகிராஃபில் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஒன், வாட் இஸ் கிளேசியர்? எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யூனிட் 3 அட்மாஸ்பியர். பேஜ் நம்பர் 190ல் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட் இம்பார்ட்டன்ட். ரைட் ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட், இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்டிருக்காங்க. அடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ் ரோரிங் ஃபார்ட்டிஸ், இது. அடுத்தது ஹவு ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்ட். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ட்ரிசில், ஸ்லீட், ஹீட், ரெயின், ஸ்னோ, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் கிவ் ரீசனில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக் இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த 4மே இம்பார்ட்டன்ட். வெதர் அண்ட் கிளைமேட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து பேராகிராஃப் கொஸ்டினில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஹவு ஆர் கிளவுட்ஸ் கிளாசிஃபைட் எக்ஸ்பிளைன் தெம் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th ஒன் இருக்கு இல்லையா, எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1st 5th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் 3rd ஒன் வந்து எக்ஸாம் ஆனுவல் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர். பேஜ் நம்பர் 200. Answer the following in briefly. First one, what do you mean by the term hydrosphere? Important. What is hydrological cycle? வந்து previous year question. Mention the various relief features of ocean floor. Important. Write a brief note on sea waves. இந்த 4 question. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் வந்து 2மே படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷில் வந்து ஸ்ப்ரிங் டைட் அண்ட் நீப் டைட் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அபிசல் பிளைன்ஸ் அண்ட் ஓஷன் டீப்ஸும் படிச்சுக்கோங்க. பேராகிராஃபில் இதிலேருந்து எதுவுமே கேட்கல, பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை ஓஷன் கரண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ், இது படிச்சுக்கோங்க. யூனிட் 5 பயோஸ்பியர். பேஜ் நம்பர் 208ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் பயோஸ்பியர்? இது இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அன் ஈகோசிஸ்டம்? அதுவும் இம்பார்ட்டன்ட். வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன்? இது ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்க கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி? இந்த 4 கொஸ்டின். அதில் 3rd ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். ப்ரொடியூசர்ஸ் ஆர் கால்ட் ஆட்டோட்ராப்ஸ், இது இல்லையா, ஸோ இந்த 2 கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ்லேயும் வந்து இந்த 4மே பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து எது கேட்பாங்கன்னு தெரியாது. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் வந்து 1st 2nd இந்த லெசனில் இருந்து எந்த டீட்டெயிலும் கேட்கல, பட் 1st 2nd வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ரைட் அ பேராகிராஃப் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 218. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃப். வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 டிஸ்ட்ரிக்டில். அடுத்து வாட் இஸ் பிளாக் டெத்? இதுவும் ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினுமே. நெக்ஸ்ட்டு கிவ் ரீசன்ஸில் வந்து இது 3மே படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷில் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் ஆன்சர் என்ன பேராகிராஃபில் வந்து இதில் இருந்து டீட்டெயில் வரல. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
Unit 7 mapping skills page number 228 ல 1 mark up to Roman number 3rd வரைக்கும் பார்த்துக்கோங்க. answer in brief ல பார்த்தீங்கன்னா first one what is a map previous year question. second what are the components of a map வந்து important question. define remote sensing இருக்கு இல்லையா அது important question. what are the components of remote sensing வந்து previous year annual ல கேட்டிருக்காங்க. next give reasons ல இந்த 3 give reasonம் பார்த்துக்கோங்க. previous year ல கேட்டிருக்கிறது map is the basic tool of a geographer இது கேட்டிருக்காங்க. distinguishலயும் அதே மாதிரி இந்த 3 distinguishம் பார்த்துக்கோங்க. answer in paragraphல second and third previous year annual கேட்டிருக்காங்க. write a note on directions with relevant diagram. explain the major uses of GPS. explain about any one இது கேட்டிருக்காங்க. next unit 8 disaster management responding to disasters page number 235 ல பாத்தீங்கன்னா answer in brief ல first one who are the community's first responders to disaster. அடுத்தது what should you do after a tsunami first fourth important. இதுல வந்து எந்த questionsமே வந்து question paperல previous yearல கேட்கல but important போது first and fourth answer in a paragraphல வந்து write a short note on tsunami அது பார்த்துக்கோங்க. what do you do if you are indoors during an earthquake. how do you respond to tsunami. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பார்த்து ஜென்ரலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிவிக்ஸ் page number 238 unit 1 forms of government and democracy இருக்கு இல்லையா page number 244 1 marks தரோவா பார்த்துக்கோங்க. give short answerல first one give Abraham Lincoln's definition for democracy previous year வந்து 2 districtல கேட்டிருக்காங்க. third one distinguish between direct and indirect democracy இருக்கு இல்லையா அது important question. Roman number 5 answer in detail first one what are the challenges to Indian democracy explain. இதில் வந்து detail கேட்கல so first one கேட்கறதா இருந்தால் first one important இருக்கு. Unit 2 election political parties and pressure groups இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 252 up to Roman number 3 பார்த்துக்கோங்க. give short answer first one explain the electoral system in India இது important question. third one distinguish between two party system and the multi party system important question. what is pressure group இது வந்து previous year 2 districtல கேட்டிருக்காங்க annual examல. அடுத்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா first one previous year annual question discuss merits and demerits of direct elections. second what are the functions of political parties வந்து important question. அடுத்து unit 3 human rights page number 263 ல 1 mark இருக்கு. 264 ல give short answer what is human right இருக்கு இல்லையா அது important question. what are the fundamental rights second one important question. அடுத்து define போக்சோ இருக்கு இல்லையா அது previous yearல கேட்டிருக்கக்கூடிய question ஸோ இது கொஞ்சம் important பார்த்துக்கோங்க. 6th why do children need special attention important question. write about the right against exploitation important question. differentiate fundamental rights and human rights important question. அடுத்த answer in detail write a paragraph about UDHR இது important question. இந்த லெசனில் டீட்டெயில் கேட்கல பட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் important detail. how does the National Human Rights Commission protect our rights இது important question. அடுத்து unit 4 forms of government page number 270 1 mark ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. distinguish between second parliamentary and presidential forms of government unitary and federal forms of ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஷார்ட் நோட்லேயே ஒன்று தான் இருக்குது. அடுத்தது answer the following list out the types of constitution what are the merits of a federal government இது 2 question பார்த்துக்கோங்க. டீட்டெயிலையும் write about the merits of unitary form of government. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின்ஸும் கேட்கல ப்ரீவியஸ் இயரில் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. unit 5 local self government page number 277 ல இருக்க 1 marks பார்த்துக்கோங்க. then 278 ல give short note name the taxes levied by the village panchayat important. then third one mention the important functions of the village panchayat அதுவும் important. name the urban local government அதுவும் important question. answer in detail ல second one describe the major problems and challenges faced by the local self government இருக்கு இல்லையா இது previous yearல 2 districtல கேட்டிருக்காங்க. and then unit 6 road safety இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தரோவாக இருக்கணும். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வியரிங் ஹெல்மெட் வைல் டிரைவிங் இதுவும் ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விச் கலர் இன் த சிக்னல் மீன் ஸ்டாப் ஆல்ரெடி யூனோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் எனி 3 ரோட் சேஃப்டி ரூல்ஸ் இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ். ஸோ இந்த லெசனில் எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த லெசனே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த லெசனில் இருந்து ஒரு கொஸ்டின் வரும். Unit 1 Understanding Development Perspectives Measurement and Sustainability இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 291
1 mark பார்த்துக்கோங்க 292ல give short answerல what do you mean by development, what are the indicators of development, first second important. Then fifth one, expand the following PPP HDI, expand the following NNP PCI, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5th and 6th வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து discuss the policies for sustainable development, first one important, differentiate between renewable and non-renewable resources important. Fourth one, mention any 5 environmental acts and their action, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன், யூனிட் 2 எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, பேஜ் நம்பர் 297ல 1 மார்க் பார்த்துக்கோங்க. 298ல கிவ் ஷார்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் எக்கனாமி இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீட்டெயில் செகண்ட், எக்ஸ்பிளைன் த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த பப்ளிக் செக்டார் அண்ட் த பிரைவேட் செக்டார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் எதுவுமே ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்கல. செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 3 மணி அண்ட் கிரெடிட், பேஜ் நம்பர் 306, கிவ் ஷார்ட் ஆன்சரில் செகண்ட், வாட் இஸ் ஏன்ஷியன்ட் மணி இம்பார்ட்டன்ட், வாட் வேர் த ஐட்டம்ஸ் யூஸ்ட் அஸ் barter during olden days இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் நேச்சுரல் மணி, செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் செவன்த், வாட் இஸ் மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இதில் 2 டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் ஹவு மணி இஸ் டிரான்சாக்டட் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த ரோல் ஆஃப் RBI இன் த கண்ட்ரி. இந்த 2 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஆனுவல் எக்ஸாமில். யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, பேஜ் நம்பர் 311ல இருக்க 1 மார்க் பார்த்துக்கோங்க. 312ல கிவ் ஷார்ட் ஆன்சரில் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் ஃபுட் கிராப் அண்ட் நான் ஃபுட் கிராப், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். அடுத்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கிவ் அ ஷார்ட் நோட் ஆன் த வாட்டர் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். தென் யூனிட் 5 மைக்ரேஷன், மைக்ரேஷன் லெசனில் பேஜ் நம்பர் 317 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. என்லிஸ்ட் த ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன் இருக்கு இல்லையா, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தேர்ட், நேம் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு விச் ரெக்கார்ட் லோ நம்பர் ஆஃப் இமிக்ரேஷன், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் த 4 டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மைக்ரன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, இதுவும் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேட் த எய்ம்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் பாலிசிஸ் இம்பார்ட்டன்ட். எலுசிடேட் அபவுட் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் ஆன் மைக்ரேஷன் இன் தமிழ்நாடு, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா வந்து இந்த லெசன்லேயும் வந்து டீட்டெயில் வந்து கேட்கல ப்ரீவியஸ் இயரில். இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓவர். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாயிடுங்க, எல்லா லெசன்லேயும் 1 மார்க்ஸ். தென் டிஃப்ரென்ஷியேட், அடுத்து கிவ் ரீசன், நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க் அண்ட் தென் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இதில் மார்க்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. நல்லா தெளிவாக கவனமாக இருங்க, சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.